உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ நேயர் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, குரோதி வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் வருடம் அப்படின்றது இந்த பங்குனி மாதத்தோட முடியுதுங்க. இது கடைசி மாதமாக இந்த பங்குனி மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்தவுடைய பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், கன்னி ராசியில், கும்ப லக்னத்தில், சூரிய பகவானுடைய திசையில் 159 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா, காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். பொதுவாக அந்த செவ்வாய் பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா, உங்களுடைய பாவகத்துக்கு 3ஆவது வீட்டில், அதாவது மிதுன ராசியில் புதன் வீட்டில் நட்பாக உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலம், அதாவது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலமனே சொல்லலாம். ஏன்னா தன்னோட வீட்டுக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு, அது நட்பாக உட்காந்துருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 100% செவ்வாய் பகவான் அப்படின்றது கோச்சாரத்தில் என்ன சொல்கிறேன்னா சகோதரன், அது கூட இளைய சகோதரன் நம்ம சொல்கிறக்கூடிய கிரகம் தான் இந்த செவ்வாய் பகவான். அவர் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கும்போது இதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருந்தது. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி இருக்குது, என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைய போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதாவது தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திலேயே குரு பகவான் உட்காந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது இது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. அதாவது பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரலாம், இழந்த காசு பணம் பிடிக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஓரளவுக்கு தீரும். மெயினாக மனக்கவலைகள், ஏன்னா மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது. மனசுக்குள்ளாரன்றது ஒரே போராட்டம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதாவது ஒரு 20-25 நாளாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பங்குனி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக 4 காசு மிச்சம் வைக்கக்கூடிய இடத்துல, உங்களுடைய கடனுக்கு ஒரு போகுவழி கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது இது குடும்பத்துக்கு ஒரு அருமையான ஒரு கிரக பரிமாற்றம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி, பொதுவாக மேசராசிக்கு எப்பயுமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ உங்களோட ராசிக்கு 12ஆவது வீட்டில் குரு பகவானுடைய வீட்டில் மீன ராசியில் அவர் நட்பாக உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு 4 மாதமாக உங்கள் ராசிக்கு 12ஆவது பாவகத்தில், அதாவது மீன ராசியில் ராகு பகவான், பழமொழி சொல்லுவாங்க, ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. ஒரு வருஷம் 4 மாதமாக ராகு பகவான் உங்கள் மீன ராசியில் இருக்கிறாரு.
அவர் கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், உங்களுக்கு தனக்காரகன் குடும்பக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் போய், அதாவது அந்த ராகு பகவானோட மீன ராசியில் போய் உச்சம் அடைஞ்சிட்டார். அந்த உச்சம் அடைஞ்ச காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அப்படி இருக்கும்போது கரெக்டான்றது இப்போ அவர் வக்கரமடைஞ்சு உக்காந்துருக்கக்கூடிய காலம் இன்னுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் 7ஆம் இடம், பொதுவாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மாங்கல்யம் நல்லபடியாக ஆகணும் அப்படின்னா இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி நல்ல இடத்துல உட்காரணும். ஏன்னா 7ஆம் இடம் தான் கலஸ்திரக்காரகன். அந்த கலஸ்திரக்காரகன், அதாவது துலா ராசிக்கு அதிபதி கலஸ்திரக்காரகன் போய் அந்த ராகு பகவானோட சேர்ந்த காலம், இப்போ ஒரு வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலம். நிச்சயம் இந்த மாதம் திருமண தடைகள் விலகி ஓரளவுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தோட, மனசுக்குள்ளார நிறைய கேள்விகள் இருந்தது திருமணத்தை பற்றி, அதாவதுன்றது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரே கவலை தான், எப்போ கல்யாணம் ஆகுன்றது மட்டும்தான். ஆனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணணும், நம்ம குடும்பத்தை இவ்வளோ சூழல் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறமே, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறமேனு நீங்கள் எண்ணி நினைக்காத நாள் கிடையாது. அப்படி இருக்கும்போது ராகு பகவானோட உங்கள் கலஸ்திரக்காரன் போய் சேரும் பொழுது இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. உச்சமடைஞ்சு வக்கரமடைஞ்சிருக்கக்கூடிய காலம் மேசராசிக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது 3ஆம் இடம்ன்றது மிதுன ராசி, சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கும் 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான், கல்விக்கே அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் போய், அதாவதுன்றது அவருமே இப்போ நீச்சம் அடைஞ்சிட்டார். அப்போ தைரியஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் 12ஆம் இடத்துல போய் நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் அந்த இடத்துல வலு இழந்துட்டார். அந்த வலு இழக்கும்போது நிறைய பேருக்கு குடும்பத்துக்குள்ளே குழப்பம். அதுதான் சொன்ன ஒரு 15 நாள் டு ஒரு 20 நாளாக பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நிறைய கேள்வி. அந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் போய் அங்கே நீச்சம் அடைஞ்சதுனால தான். அப்போ அந்த நீச்சம் அடைஞ்ச கிரகம் அந்த யாருக்குமே அந்த கிரகம் வேலை செய்யாது. அப்போ இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் வக்கரம் அடைகிறார். சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சு வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு, புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சு வக்கரமாகிறாரு. இப்போ இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதி அப்படி ஆகக்கூடிய காலம் அந்த புதன் பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். ஏன்னா நீச்சம் அடைஞ்ச கிரகம் வலு இழந்துட்டார். அப்போ மீண்டும் இந்த வக்கரம் அடையும் போது பின்னோக்கி நகர்ந்து வர்றார். அப்போ அந்த பின்னோக்கி நகர்ந்து வரும்போது மீண்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய யோசனை, ஞானம், அறிவு இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். 2வது படிப்பு திறன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பும் நல்லாயிருக்கும். 100% பங்குனி மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வக்கரம் அடையும் போது இது நல்லாயிருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு நான் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சூரிய பகவானும் போய் 12ஆம் இடத்துல போய் நட்பாக உட்கார்றார். சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் நட்பாக இருக்க வேண்டிய 3 ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி, இந்த 3 வீட்டுக்கு மட்டும்தான் சூரிய பகவான் நட்பானவர். அப்போ அந்த சூரிய பகவான் போய் மீன ராசியில் நட்பாக உட்காரும்போது புதன் பகவான் அந்த இடத்துல இருக்கும்போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா மேச ராசிகாரங்களுக்கு 100% இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மெடிசன் டேப்லெட்டில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு, அதாவதுன்றது ஒரு ஆன்மீக சார்ந்தவங்களுக்கு, மீன் இந்த உணவுக்கு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும்ன்றதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறேங்க, அதாவதுன்றது நான் ஒரு உணவுக்கு சம்மந்தப்பட்டது நான் செய்துட்ருக்குறேங்க, மருத்துவ சாரத்தில் இருக்கிறேன், இந்த காய்கறி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறேன், விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கேன், நான் சம்பாதிக்கிறேங்க, ஆனால் ஒரு ரூபாய்க்கு மிச்சப்படுத்த முடியல, மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போகுது, தங்கம் இருந்தாலும் தவிட்டு பொடி, மாணிக்கம் இருந்தாலும் மத்தியான செலவு, வெள்ளி வந்தாலும் விரையமாகுது, மொத்தத்தில் சம்பாதிக்கிறேனை தவிர என் கையிருப்பு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு புலம்பக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நடித்து சொல்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம்ன்றது கண்டிப்பாக மாறப்போகுது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதாவதுன்றது இந்த மே மாதம், அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு. அந்த சனி பயிற்சி ஆகும்போது கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு வராரு. அப்போ மீன ராசிக்கு வரும்போது மேச ராசிக்கு 7.5 சனி எல்லாம் பிடிக்குது, அப்பப்போ நீங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம்.
அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2.5 வருஷம் உங்களுக்கு பிடிச்சிருப்பார். மேசராசிக்கு விரைச்சனின்றது 2.5 வருஷம், அடுத்தது ஜென்மச்சனின்றது 2.5 வருஷம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதச்சனின்றது 2.5 வருஷம். அப்போ அந்த 7.5 வருஷத்துக்கு உங்களுக்கு கஷ்டம்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி காலம் பார்த்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி, தமிழுக்கு பங்குனி 15ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு வந்து மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சாகிறாரு. கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வராரு. அப்போ வரும்போது கண்டிப்பாக நிறையா மேசராசிக்காரங்களுக்கு, அதாவது முழுமையாக எல்லா மேசராசிக்காரங்களுக்குமே 7.5 சனின்றது ஸ்டார்ட் ஆகுது. இதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் முதல் ரவுண்டாக இருந்தால் மங்குச்சனியில் விரையச்சனி, அதே 2வது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனியில் விரையச்சனி, 3வது ரவுண்டாக இருந்தால் ஆயில் சனியில் விரையச்சனி. அப்போ நம்ம 3 பிட்டாக பிரிச்சுக்கணும். அதாவது ஒரு 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு மங்குச்சனி, 30லேருந்து 50 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது பொங்குச்சனி, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான்றது இது வந்து ஆயில் சனி. அப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மாதிரி நம்ம சொல்லிட முடியாதுங்க, சரிங்களா? அப்போ 100% மேச ராசிக்காரங்களுடைய நிலைமை கண்டிப்பாக, அதாவதுன்றது சனி பகவான் மட்டும்தான் இந்த உலகத்தை நிர்ணயிக்கிறாரு, ஆட்சி பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதே 2025 பார்த்தீங்கன்னா 3 கிரக பயிற்சி ஆகுதுங்க. முக்கியமான கிரக பயிற்சி 3. மார்ச் 29 சனி பயிற்சி, அதே மாதிரி மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சி ஆகும்போது இப்போ இந்தபடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும், அதாவது பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து உங்கள் வீட்டை தான் பார்க்குறாரு. பொதுவாக சனி பகவானுடைய பார்வை, ஏன்னா குரு வந்து இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், அது குருவுடைய தன்மை. ஆனால் சனியுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். ஏன்னா இருக்கிற இடத்துக்கு அவர் 7.5 பிடிச்சிருவார் இல்லையா? அதனால் சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ இப்போ இந்த மார்ச் 29 வரைக்கும், அதாவது இந்த பங்குனி 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து 3ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அதனால் இந்த பங்குனி 15ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்களுடைய பயணம் நல்லாயிருக்கும். இப்போ வெளிநாடு முயற்சி பண்ணுறோம், இல்லை வீடு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், இல்லை வீடு கட்டிட்டோம் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து கட்டன்றது வளர்கிறதுக்கு ஒரு வழி, ஒரு பாதுகாப்பு தேடுவோம். அது எல்லாமே இந்த பங்குனி 15 வரைக்குமே நல்லாயிருக்கும். பங்குனி 15க்கு மேலே தான் உங்களுக்கு இது 7.5 சனியே ஸ்டார்ட் ஆகுதுங்க, சரிங்களா? அதனால் முழுக்க அந்த 7.5 சனி மட்டும்தான் ஆட்சி பண்ணுறாருன்னு நினைக்க வேண்டாம். அடுத்தது நான் சொல்கிற மாதிரி மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது உங்களோட 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ ஒரு சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ சனிக்கு எடுத்தாலும் குரு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. குருவுக்கு உங்கள் ராசி 11ஆம் இடமாக பார்க்குறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு குரு 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அது ஓரளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அடுத்தது மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகும்போது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போயிடுவார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஏன்னா ராகு கேதுன்றது வந்து இன்றைக்கி அவர் என்ன சொல்லுவாங்கன்னா நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். வக்கர கிரகம்னா எப்பயுமே ஒரு ரிவர்ஸில் தான் சுற்றுவார். அப்போ உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடமும் உங்கள் ராசி பார்ப்பார். 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, அதாவதுன்றது வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கம்பெனி எக்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துருவார். ஏன்னா ராகு பகவான் முன்னே சொல்லியிருக்கார், ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. ராகு பகவான் 11ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்கறதுனால லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். ஏன்னா ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்போ வந்து 11ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு, சரிங்களா? அப்போ ராகு 11ஆம் இடமாக பார்க்குறாரு, குரு 3ஆம் இடத்துக்கு தைரியஸ்தானத்துக்கு போய் குரு உங்கள் ராசி 11ஆம் இடம் தான் பார்ப்பார். அப்போ இந்த 2 காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனின்றது சிரமம் கண்டிப்பாக கொடுக்கும், இல்லைனால சொல்ல முடியாதுங்க. ஆனால் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மேசராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும்ன்றது பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணின மாதிரி தான். கொஞ்சம் பயணம் நல்லா தான் இருந்தது. இப்போ இதுக்கு மேலே பழக்கம்படாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பயணம் சிக்கலாக தான் இருக்கும்.
நம்ம சிந்தித்து செயல்பட்டு நம்மளுடைய ஜாதகத்தில் திசா புத்திக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃபு சூப்பராக இருக்குன்றதில் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறது கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.